வீட்ல இருக்கிற விதம் இல்லன்னா நான் போய் ஷட்டில் விளையாடும் போது என்னோட காஸ்டியூமா இருக்கட்டும் அது வந்து எனக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி. பட் நம்ம ஒரு பப்ளிக் ஐல வரும்போது பீப்புள் ஸ்டார்டட் பாசிங் இமேஜஸ். நிறைய பேர் அதை பாஸ் பண்ணி காட்டினாங்களே. என் மைண்ட்ல என்னோட அப்பாவுக்கு முன்னாடி நான் ஷார்ட் போட்டு உட்காருவேன். சோ எனக்கு வந்து எப்பவுமே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா யாரும் என்ன தப்பான விதத்துல பார்த்தேன் எனக்கு தெரியாதா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடியன்ஸா இருக்கிறவங்க எல்லாம் பாஸ் பண்ணி என் பாடியை அப்ஜெக்டிஃபை பண்ணணும்னு எனக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ சோஸ் டு பி திஸ் வே பிகாஸ் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் ஷை. ஓ இவங்க என்ன இப்படி பாக்குறாங்க அவங்க என்ன இப்படி பாக்குறாங்க. இப்ப எங்க அம்மா அப்பா கிட்ட போய் என்ன பத்தி கேட்டீங்கன்னா ஓ அந்த பொண்ணா ரொம்ப வீட்டுல கோவம் வருது கத்துறா. நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு. கவர் பண்ணி இப்படி உட்கார்றதுனால நான் நல்ல பொண்ணு இல்லைன்னா யாராவது வேற இன்னொரு மாடர்ன் அவுட்ஃபிட் போடுறதுனால கெட்ட பொண்ணுங்கிறது வந்து ரொம்பவே தப்பு நான் நினைக்கிறேன் பாக்குற விதான். எனக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த பொண்ணு வந்து குட்டி துணி எல்லாம் போடுதுன்னா அவளுக்கு பிடிச்சிருக்கா, அவ கம்ஃபர்டபுளா இருக்கா, அவ நம்புறா உலகத்துல யாருமே என்ன தப்பா வந்து பாக்க மாட்டாங்க, யாருமே வந்து என்ன என்னோட அம்மா என்ன எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் என்ன பாக்குறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போற குழந்தைய வந்து நான் எப்பவுமே உடைச்சு நீ இல்ல இவ்வளவு ஃபுல்லா போட அந்த அங்கிள் ஏதாவது பண்ணுவாங்க நான் ஆண்டி அப்படி நான் பண்ண மாட்டேன். செகண்ட் திங் பாடி கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஃபீமேலோட பாடியை வந்து நம்ம ஓவரா அது சாமி மாதிரி அப்படி இப்படின்னு பண்றதுனால இட் பிகம்ஸ் அ கான்வர்சேஷன். இப்படி பண்ணோன்னு ஏதாவது ஒண்ணு பண்றாங்களா ஃபர்ஸ்ட் நான் சொல்வேன் என் குழந்தைகிட்ட உன் பாடி வந்து உன்னோட துணி மாதிரி யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நீ உள்ள எடுத்துக்கிட்டு நீ உன்னையே உடைச்சுக்காத. Sometimes when I see sexual abuse, children who come across அந்த மாதிரி situations, I think நீ உன்னோட உடம்பு வந்து இன்னொரு பீஸ். இப்ப நீ செத்து போயிட்டேன்னா உன்னோட மைண்ட் தான் எல்லாமே இருக்கு, உன்னோட உள்ள இருக்கிற சோல் தான் எல்லாமே இருக்கு. இது சும்மா ஒரு துணி மாதிரி நினைச்சுக்கோ, டோன்ட் லெட் இட் அஃபெக்ட் யூ தான் நான் மை வே ஆஃப் திங்கிங் இஸ் வெரி டிஃபரெண்ட். பாடி கான்சியஸ் இப்ப நம்ம சேஜஸ் எல்லாம் பாக்குறோம்ல துணி எல்லாம் போடாம அவங்க என்ன எல்லாருமே விட்டு இது என்னது இது என்ன இதை பார்த்து நீங்க அட்ராக்ட் ஆகுறீங்களா, இது உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா, அவ்வளவுதான். இது ஜஸ்ட் ஒரு இது இவ்வளவு வருஷம் இருக்கீங்க, கொஞ்சம் வயசான அப்புறம் இதெல்லாம் வேற மாதிரி மாறிடும். will you lust for it the same way அப்படின்னு ஒரு தாட் வரும்ல. நம்ம நல்லா அவங்களா இருந்தா போதும். இது வந்து கொஞ்சம் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து சொல்லுங்க. men at work எது உங்களால ஏத்துக்கவே முடியாது? அதாவது டர்ட்டி டெக்ஸ்ட் அனுப்புறது வந்து உங்களால ஏத்துக்க முடியாதா? பிசிக்கல் அபியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கல, அது உங்களால ஏத்துக்க முடியாதா? இக்னோரன்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா டச் இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ண எந்த டீம்லயும் வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட் பண்ணி இது ஒரு தப்பு அது ஒரு தப்பு அப்படின்னு பேசுற மாதிரி இல்ல. பொண்ணுங்கள என்ன தப்பு இருக்கோ அவ்வளவு தப்பு, அவங்க நம்மள ஹியூமன் பீயிங்ஸ் தானே. சோ அந்த மாதிரி பார்த்து நான் அந்த மாதிரி எதுவுமே பிக் பண்ண முடியல. பட் ஜென்ரலாவே ஒரு இக்னரன்ஸ் இருக்கும்ல, இப்படி சொன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கறது அந்த அளவு தான் நினைக்கிறேன். பட் இல்ல எனக்கு அவ்வளவா இதுக்கு வந்து அவ்வளவா எனக்கு ஒரு தாட் வரல. ஓகே, வாட் எவர் ஹேப்பன்ஸ். ஏன்னா நான் அந்த ஜெண்டருக்கு ஏத்த மாதிரி பாக்கல. ஏன்னா ஒரு பொண்ணு பண்ணாலும் ஏ நீ எப்படி இது பண்ற, பையன் பண்ணாலும் எப்படி இது பண்ற, ஆளு பொறுத்து தானே. அதனால ஜெண்டர் பொறுத்து என்னால அப்படி கரெக்டா டக்குன்னு சொல்ல முடியும். மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது மாடர்ன் ட்ரெஸ் போடுற பொண்ணா இவ ஓப்பனா தான் பாருப்பா, இவ வந்து மைண்ட் செட் எல்லாம் வந்து யார்கிட்டனாலும் பேசுவா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட். ஆனா அதே இது பல்லவி மாதிரி அப்படியே அழகா அடக்க ஒடுக்கமா இருக்கும் போது வந்து உடனே வந்து நல்ல பொண்ணு அக்மார்க் நல்ல பொண்ணுங்க அப்படின்ற ஒரு இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிசிக்கல் ஆக்ட் ஆஃப் லவ் வந்து எப்பவுமே இஸ் லுக்ட் அட் as a taboo, though it happens. நம்மளோட வாழ்க்கையில இது எவ்ரிடே ஒரு விஷயமா நடக்கிறதா இருந்தா கூட வெளியில வந்து ஐ திங்க் சோ. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஏன்னா ஹைஜீனுக்காக, இது நம்ம ஃபேஷனுக்காக யாரும் பண்ணல. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு டிசீசஸ் இதனால வருது. சின்ன சின்ன பசங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது ஒரு டாபிக்கா இல்லாததுனால நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் தெரியல. எந்த அளவுக்கு ஒரு டிசீஸ் வந்து நம்மள பாதிக்கும், எந்த அளவுக்கு அது உடம்பு வந்து உடைக்கும் உள்ள இருந்துங்கிறது டாக்டர்ஸ்க்கு தெரியும். அண்ட் சம்டைம்ஸ் அவங்க வெளியில சொல்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அம்மா அப்பா அவங்க சரௌண்டிங்ஸ்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் ஆகுது. தே ஹேவ் டு எஜுகேட் தெம் பேஸ்ட் ஆன் தி டிசீசஸ் which happen when you do not have protection. So அது முக்கியம். அண்ட் ஐ திங்க் ஜட்ஜ்மெண்ட் இப்ப எங்கயாவது போய் யாராவது கேட்டோம்னா அந்த மெடிக்கல் ஷாப் அண்ணா வேற மாதிரி பாப்பாங்களோ இல்ல ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அந்த பயத்துல மேபி பீப்புள் டோன்ட் யூஸ். பட் ஐ திங்க் இட்ஸ் எசென்ஷியல் தட் யூ ஆர் கேர்ஃபுல்.